ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். யாத்திராகமம் 14:17 ஆண்டவர் சொல்கிறார். இந்த வார்த்தை நீங்க கவனமா கேட்டீங்கன்னா, எகிப்தியர்கள், அதாவது உலகம், எகிப்தியர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஒரு ஊரை குறிப்பதல்ல, அது ஆவிக்குரிய வாழ்க்கையில உலகத்தை குறிக்கிறது. உலகம் உங்களை பின்தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். அவர்கள் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்துவார்கள். உலகம் உங்களை கடினப்படுத்தும். வெளிச்சத்துக்குள் வராதபடிக்கு, சத்தியத்துக்குள் வராதபடிக்கு அவன் ரதங்களை குறித்தும் குதிரை வீரர்கள் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்று ஆண்டவர் சொன்னது காரணம், உலகத்தில் உள்ளவைகளில் இருந்து நாங்கள் வெடுபட்டு நீங்க ஆண்டவருக்குள்ள வரும்போது அவர் உங்கள் மூலியமாய் மகிமைப்படுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால பின்தொடர்ந்து வரும்படி, அவன் பின்தொடர்ந்தே தான் வருவான். ஆண்டவருக்குள்ள வந்து சேராதபடிக்கு அவன் அநேக தடைகளை ஏற்படுத்தும். அவன் ரதங்களையும் குதிரை வீரர்கள் முதலியாகிய எல்லாவற்றையும் கொண்டு அவன் எப்படியாவது உங்களை ஆண்டவர் இடத்துல போக முடியாதபடிக்கு தடை பண்ணுவான். ஆனால் நீங்களோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து வரும்படி அவரை பின்தொடர்ந்து நீங்க வாங்க. ஏன்னா உலகம் உங்களை பின்தொடர்ந்து வந்து உங்களை பிடித்துக் கொள்ளக்கூடாது. உலகத்திலிருந்து மீட்டு கொண்ட அவர் மறுபடியும் உலகத்துக்குள்ள நீங்க சென்று விடக்கூடாது என்பதற்காக தான் எல்லாவற்றிலும் நான் மகிமைப்படுவேன் என்று சொல்லுகிறார். அவருக்கொன்று காரணங்களை வைத்திருக்கிறார். அவர் ராணுவத்தின் தலைவர் என்று சொல்லப்பட்டிருக்குது, ராணுவத்தின் அதிகாரி என்றும் சொல்லப்பட்டிருக்குது ஆண்டவர். அதனால ஆண்டவரை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். உலகம் உங்களை பிடித்துக் கொள்ளாதபடிக்கு தேவன் உங்களை பாதுகாப்பார். அவரே நமக்கு பாதுகாப்பு, அவரே நமக்கு பரிகாரி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென்.